மாடர்ன் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, ஒட்டுமொத்த இந்தியாவுமே பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இந்தியாவினுடைய உச்சபட்ச அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவங்க இந்தியாவினுடைய மற்றொரு உச்சபட்ச அதிகாரத்தில் இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றத்தை எதிர்த்து 14 கேள்விகளை கேட்டிருக்காங்க. இந்த ஒரு கேள்வி இன்னைக்கு இந்தியா முழுக்க பேசப்பட்டு இருந்தா கூட உச்சநீதிமன்றத்துக்கு இப்படி ஒரு அதிகாரம் இருக்கா, இல்லாட்டி உச்சநீதிமன்றத்தை எதிர்த்து கேள்வி கேட்கிற அதிகாரம் இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவருக்கு இருக்கா, இப்படியான விவாதம் ஒட்டுமொத்த மாநிலத்திலுமே நடந்துகிட்டு இருந்தா கூட இந்த கேள்விகளுக்கு விதை போட்டது யாரு அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டில் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஏன் அப்படின்னு சொன்னா திராவிட முன்னேற்ற கழகம் தான் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்னரை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ஒன்று தாக்கல் செய்யறாங்க. இதை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். என்னுடைய பேர் யாசர். நான் உங்கள் ரோஜா. வரலாற்றிலேயே எந்த ஒரு மாநிலமும் சரி, எந்த ஒரு முதலமைச்சரும் சரி செய்யாத செயலை இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாடு அரசு செஞ்சிருக்கு. என்னன்னா, இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்து என்னன்னா, ஆளுநரோட உதவியே இல்லாம உச்சநீதிமன்றத்தை நாடி 10 மசோதாக்களை நிறைவேற்றிய ஒரு சாதனை நம்ம புரிஞ்சிருக்கோம். இது ஒரு பக்கம் தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச வெற்றியாகவும் வரலாறாகவும் பார்த்தாலும் இந்த இடத்துக்கு தள்ளப்படுவதற்கான காரணம் என்ன? ஆளுநருடைய உதவி இல்லாமலே உச்சநீதிமன்றத்துக்கு போற வரைக்கும் என்ன தள்ளப்பட்டுச்சு அப்படின்னு விஷயத்தை நம்ம பார்க்கும்போது என்னன்னா, இந்தியாவை ஆளப்படக்கூடிய பாஜக அரசு என்ன பண்ணுதுன்னா, எதிராக இருக்கக்கூடிய தமிழ்நாடு போன்ற மாநிலங்களமான இடத்துலலாம் ஆளுநர் என்ற பெயர்ல பாஜகவுடைய ஒரு ஏஜென்ட்டை நியமிச்சு தமிழ்நாடு மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த அமைச்சரவை செயல்படுத்துகின்ற அந்த மசோதாவை எல்லாத்தையும் எதிர்க்கிற மாதிரியும் அந்த மசோதாவை வந்து நிராகரிக்கிற மாதிரி ஒரு ஏஜென்ட்டை நிறுத்தி வைக்கிறாங்க. அப்போ அந்த ஏஜென்ட் என்ன பண்றாங்கன்னா, நாம கொடுக்குற மசோதாவை எல்லாத்தையும் நிராகரிச்சு நம்மளுடைய உரிமைகளையும் நம்மளுடைய விருப்பங்களையும் நிராகரிக்கிறார். முதல்வர் என்ன பண்றாரு, நமக்கு ஏற்ற மசோதாவை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணி நமக்கு அதை வெற்றி பெற வைக்கிறாரு. இதை எதிர்த்து இதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு குடியரசுத் தலைவர் என்ன பண்ணிருக்காங்க, கேள்வி எழுப்பியிருக்காங்க. ஏன்னா ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆளுநருக்கான அதிகாரம் என்ன அப்படிங்கறத இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டம் தெளிவா சொல்லுது. ஒரு மாநில அரசாங்கம் அந்த மாநிலத்து மக்களுக்காக ஏதாச்சும் ஒரு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் இயற்றி அது ஆளுநருக்கு அனுப்புறாங்க அப்படின்னு சொன்னா, ஒன்னு ஆளுநர் அதுக்கு ஒப்புதல் கொடுக்கணும். அப்படி இல்லாட்டி அந்த ஆளுநர் அந்த மசோதாவை சந்தேகங்கள் ஏதாச்சும் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி இதுல சந்தேகங்கள் இருக்கு என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்கலாம். அந்த குறிப்பிட்ட சட்டமன்றத்தில் இயற்றப்பட்ட மசோதா இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வரக்கூடிய நேரத்தில் இந்த விஷயம்லாம் இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்கு, இதெல்லாம் நீங்க திருப்பி என்கிட்ட கொடுங்க, நான் இதுக்கு நான் அப்ரூவல் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கவர்னர் சொல்லலாம். ஆனா இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே பண்ணாம ஆர்.என். ரவி என்ன பண்றாருன்னு சொன்னா, எல்லா மசோதாக்களையும் வாங்கி வருஷ கணக்கில் ஒரு கிடப்பிலே போட்டு வச்சிருக்கிறனாலதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கம் உச்சநீதிமன்றத்தில் போய் இந்த ஒரு வழக்கை தொடர்ந்து இருந்தாங்க. ஆனா இங்க கூட நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, உச்சநீதிமன்றத்தை எதிர்த்து குடியரசுத் தலைவர் 14 கேள்விகளை கேட்டிருக்காங்க. இதை நம்ம கேள்விகள்னு பார்க்கற தாண்டி 143 ஆர்டிகல் அரசியலமைப்பு என்ன சொல்லுதுன்னா, இது கேள்வின்னு சொல்லல, அதாவது ஒரு ஆலோசனையா உச்சநீதிமன்றத்துக்கு கேட்கலாம். அவங்களுக்கு இருக்கிற ஒரு அதிகாரமா ஆலோசனை அதிகாரம். இதை கூட பாஜக காரங்க என்ன பரப்புறாங்க அப்படின்னு சொன்னா, இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவரே உச்சநீதிமன்றத்தை எதிர்த்து கோபமான முறையில் கேள்வி எழுப்புறாங்க அப்படின்னு. அது தெளிவா புரிஞ்சுக்கணும். அது ஆலோசனை அதிகாரம் தான், அது வந்து கேள்வி அதிகாரம் கிடையாது. இதே மாதிரி 1993ல இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவராக இருந்தவர் அப்ப இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றத்தில் ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டிருந்தார். என்னன்னு சொன்னா, இங்க பாபர் மசூதி இருந்ததுக்கு முன்னாடி இது ராம ஜென்ம பூமி தானா, இங்க கோவில் ஏதாச்சும் இருந்துச்சா, இல்லாட்டி கோவிலுடைய கட்டிடங்கள் ஏதாச்சும் இருந்ததுக்கான சான்றுகள் இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இருந்த குடியரசுத் தலைவர் இதே போல உச்சநீதிமன்றத்தை எதிர்த்து கேள்வி கேட்டிருந்தார். அப்போ உச்சநீதிமன்றம் என்ன பண்ணுச்சுன்னு சொன்னா, இந்த கேள்விக்கு நாங்க அலகாபாத் உயர் நீதிமன்றத்தை பதில் சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பதில் அவங்க கிட்ட மாத்தி விட்டாங்க. அப்போ குடியரசுத் தலைவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாருங்கிறதுக்காக அவருக்கு பதில் சொல்லணும்ன்ற அவசியம் உச்சநீதிமன்றத்துக்கு இல்லைன்றது 14 கேள்விகளும் நம்மளுடைய உச்சநீதிமன்றத்தை கட்டுப்படுத்துமா அப்படின்றதுக்கு கண்டிப்பா கிடையாது. ஏன்னா பல்வேறு வழக்குகள்ல உச்சநீதிமன்றம் கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்க ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டாங்க, இப்போ குடியரசுத் தலைவர் கேள்விகள் கேட்கறாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த தீர்ப்பை நாங்க முழுசா மாத்திரணும் அப்படிங்கறதெல்லாம் நீங்க எதிர்பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு இதுக்கு முந்தைய தீர்ப்புகள்ல பல விஷயங்களை உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்திருக்கு. இப்போ இந்த 14 கேள்விகள் நம்ம என்னன்னு பாத்துறோமா வரிசையா? முதல் கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டம் ஷரத்து 200 என்ன உரிமை கொடுக்குதுன்னு சொன்னா, ஒரு ஆளுநருக்கு ஒரு மசோதா மேல எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கிரிஷன் பவர் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, அவருடைய விருப்புரிமை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு விருப்புரிமையை பத்தி உச்சநீதிமன்றம் எப்படி பாக்குதுங்கிறத முதல் கேள்வியா கேட்டிருக்காங்க. ஓகே, இந்திய அரசியலமைப்பு ஆர்டிகல் 200 என்ன சொல்லுதுன்னா, நீங்க சொல்ற மாதிரி ஆளுநர் வந்து ஒரு மசோதா வரப்படும் போது அது வந்து ஒரு 3 விருப்புரிமைகள் வந்து செய்யலாம். என்னன்னா, முதல்ல இருக்கக்கூடியது என்னன்னா, அவர் ஒரு மசோதா வருதுன்னா அந்த மசோதா வந்து இது ஏற்புடையதா இருக்கு, இது கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கு விருப்பம் தெரிவிச்சு அந்த மசோதாவுக்கு சட்டமா மாறலாம். அடுத்த விருப்புரிமை என்னன்னா, அந்த மசோதா பார்த்துட்டு இல்ல இது மக்களுக்கு ஏற்புடையதா இல்ல, இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு இது ஏற்புடையதா இல்லைன்னு சொல்லி அவர் நிராகரிக்கலாம். மூணாவது என்னன்னா, இல்ல இது வந்து குடியரசுடைய ஆலோசனைக்கு அனுப்பி வைக்கலாம். இந்த 3 விஷயம் தான் அவருடைய விருப்புரிமையா பார்க்கப்படுது. இரண்டாவது கேள்வி என்ன கேட்டிருக்காங்க அப்படி பாத்தீங்கன்னா, இதே ஆர்டிகல் 200 கீழ் ஆளுநர் வந்து ஒரு மசோதா வந்து விவாதிக்கப்படும் போதோ அதை நிராகரிக்கிறதோ இல்ல ஏற்கப்படும் போதோ அந்த மசோதாவிற்கு வந்து அமைச்சர்கள் குழு மற்றும் அந்த ஆலோசனை குழு அவர் வந்து கட்டுப்படுத்துமா அப்படின்ற கேள்வி கேட்டாங்க. பொறுத்தவரைக்கும் ஒரு மாநில அரசாங்கம் ஒரு சட்டத்தை ஏற்றுறாங்க. உதாரணத்துக்கு ஒரு வேளாண் துறை சார்பாக ஒரு சட்டம் ஏற்றப்படுது அப்படின்னு சொன்னா, அதுல வேளாண் துறை அமைச்சரோட பங்களிப்பு அப்படிங்கிறது ஒரு பெருசா இருக்கும். ஏன்னு சொன்னா, வேளாண் துறை அமைச்சர் அப்படிங்கிறவர் மக்களால தேர்வு செய்யப்பட்டவங்க. அப்ப அந்த மாநிலத்து அமைச்சர் அந்த மாநிலத்து மக்களுக்கு அங்க இருக்கக்கூடிய வேளாண்மை மக்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கறத முடிவு செய்யக்கூடிய அதிகாரத்துல இருக்கிறாரு. அப்ப அவங்களுக்கு என்ன வேணுங்கிறதெல்லாம் பார்த்து தான் அந்த சட்டத்துல இயற்றவே செய்வாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு ஆளுநராக இருக்கிறவர் அந்த துறை சார்ந்த ஒரு அமைச்சர் கிட்ட ஒப்புதல்
ஒப்புதல் கேட்கறதுலயோ இல்லாட்டி அவர்கிட்ட ஏதாச்சும் சஜஷன்ஸ் இருக்குன்னு சொன்னா அதை சொல்றதுலயோ எந்த விதமான பிரச்சனையும் இல்ல தானே. ஆனா இதையுமே ஒரு கேள்வியாக இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்றத்தில் கேட்டிருக்காங்க. அப்ப மூன்றாவது கேள்வியா என்ன கேட்கறாங்க, இந்திய அரசியலமைப்பின் 200வது பிரிவின் கீழ் ஆளுநர் அரசியலமைப்பு விருப்புரிமையை பயன்படுத்துவது நியாயமானதா? அடுத்த 4வது கேள்வி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 200 கீழ் ஆளுநரின் நடவடிக்கைகள் தொடர்பாக நீதித்துறை மறு ஆய்வுக்கு இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 371 முழுமையான தடையா இருக்குமா? 5வது என்ன கேட்கறாங்கன்னு சொன்னா, அரசியலமைப்பு ரீதியாக நிர்ணயிக்கப்பட்ட, அதாவது ஒரு மசோதா ஆளுநர் கிட்ட போகுதுன்னு சொன்னா அந்த மசோதாக்கு எவ்வளவு நேரத்துக்குள்ள நடவடிக்கை எடுக்கணும், எவ்வளவு நேரத்துக்குள்ள அந்த மசோதாக்கு ஒப்புதல் கொடுக்கறதா இருக்கட்டும் இல்லாட்டி அது மாநில அரசாங்கத்துக்கே திருப்பி அனுப்புறதா இருக்கட்டும், இவ்வளவு பீரியட் எல்லாம் பண்ணி முடிக்கணும்னு சொல்லிட்டு இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்துல எங்கேயுமே சொல்லப்படல. ஆனா அப்படி இருக்கும் பொழுது உச்சநீதிமன்றம் இந்த ஒரு வழக்குல 3 மாசத்துக்குள்ளாகவே குடியரசுத் தலைவர் அதுக்கான நடவடிக்கை எடுக்கணும், மாநிலத்தோட ஆளுநர் அதுக்கான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு அரசியலமைப்பு சட்டத்துல சொல்லப்படாத ஒரு விஷயத்தை உச்சநீதிமன்றம் சொல்றது நியாயமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினையும் கேட்டிருக்காங்க. 6வது கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, பிரிவு 200 கீழ் ஒரு மசோதாவை ஆளுநர் குடியரசுத் தலைவருக்குமே அனுப்பி வைக்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் நம்ம சொல்லியிருந்தோம். அப்படி குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கும் போது பிரிவு 201 கீழ் குடியரசுத் தலைவர் அரசியலமைப்பு விருப்புரிமையை பயன்படுத்துவது நியாயமானதா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. 7வது கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, அதே ஆர்டிகல் 201 கீழே அந்த மசோதா குடியரசுத் தலைவர்கிட்ட போகும்போது அவங்க அந்த மசோதாவை எத்தனை நாள் விருப்புரிமை எத்தனை காலக்கெடு வச்சுக்கலாம் அப்படின்றத நீதிமன்றங்கள் உத்தரவிட முடியுமா, அந்த காலக்கெடுவை அவங்க நிர்ணயிக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் கேட்டிருக்காங்க. அதே போலதான் 8வது கேள்வியும் அது தொடர்பாக தான். என்னன்னா குடியரசுத் தலைவருக்கான அதிகாரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவினுடைய அரசியலமைப்பு பிரிவு 143 கீழே கொடுத்திருக்காங்க. அப்ப குடியரசுத் தலைவர் இந்த மசோதால என்ன நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு ஒரு யோசிக்கிறதுக்கு ஒரு காலக்கெடு இருக்கும்ல, ஒரு மாசத்துக்குள்ள யோசிச்சு முடிவு எடுப்போம் இல்ல 2 மாசத்துக்குள்ள யோசிச்சு முடிவு எடுப்போம் அப்படிங்கிற ஒரு முடிவு இருக்கும். இப்படி இருக்கும்பொழுது உச்சநீதிமன்றத்தின் ஆலோசனையை பெற்றுதான் எல்லா மசோதாக்களுக்குமே நான் ஒப்புதல் கொடுக்கணுமா, அப்ப எனக்குன்னு ஒரு அதிகாரம் இல்லையா, உச்சநீதிமன்றத்தில் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் கேள்வி கேட்கணுமா, ஒவ்வொரு வாட்டியும் நான் சஜஷன் கேட்கணுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் 8வது இவங்க கேட்டிருக்காங்க. 9வது கேள்வியா என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா, இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டம் ஷரத்து 200, 201 அப்படிங்கிறது ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவருடைய உரிமைகளை பத்தி சொல்லுது. இந்த நேரத்துல மாநிலத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்றம் ஒரு மசோதாவை அனுப்புறாங்கன்னு சொன்னா அது ஒரு சட்டமாக ஆனதுக்கு பிறகு இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டுலாம் உச்ச நீதிமன்றமோ இல்லாட்டி வேற உயர் நீதிமன்றங்களோ பதில் சொல்றது நியாயமானது. ஆனா ஒரு விஷயம் மசோதா ஒரு பில்லா இருக்கு, இன்னும் சட்டமாவே மாறல, அதுக்குள்ளாகவே உச்ச நீதிமன்றம் இப்படி தலையிட்டு அதுக்கு ஒரு கருத்து சொல்றதுங்கிறது நியாயமான ஒரு விஷயமா அப்படின்ட்டு 9வது கேள்வியை அவங்க கேட்டிருக்காங்க. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இதே பாஜக அரசாங்கம் ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. என்ன சட்டம்னு சொன்னா, நீதிபதிகளை இந்த வகையில தான் நியமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு முறையை கொண்டு வரக்கூடிய நேரத்தில் அது மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் ஒப்புதல் பெறப்பட்டு ஒரு சட்டமா இயற்றப்பட்டுருச்சு. இயற்றப்பட்டதுக்கு பிறகு உச்ச நீதிமன்றத்தில் அதை சேலஞ்ச் பண்ணி ஒருத்தர் கேஸ் போடக்கூடிய நேரத்தில் அந்த ஒரு வழக்கு விசாரிச்ச நீதிபதிகள் என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, இந்த மாதிரி எல்லாம் வரக்கூடாது, இது இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாஜக அரசாங்கம் கொண்டு வந்த சட்டத்தையே அன்னைக்கு இருக்கக்கூடிய நீதிபதிகள் ரத்து பண்ணிட்டாங்க. இப்படி ஒரு சட்டத்தை ரத்து பண்றதுக்கு நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கு. ஆனா ஒரு மசோதாவை உடனடியாக உள்ள தலையிட்டு நீங்க இப்படி கேள்வி கேட்கலாமாங்கிறதான் கேட்க வராங்க. 10வது கேள்வி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பினுடைய ஆர்டிகல் 142 ஆர்டிகல் படி அரசியலமைப்பு அதிகாரங்களை பயன்படுத்துவதையும் குடியரசுத் தலைவர் அல்லது ஆளுநர் உத்தரவுகளை எந்த வகையிலும் மாற்ற முடியுமா அப்படின்ற கேள்வி எழுப்பியிருக்காங்க. 11வது கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு மாநில சட்டமன்றம் இதுவரைக்கும் மசோதா ஏற்றி சட்டமா இருக்கும் இல்லையா, அது ஏற்றிருப்பாங்க. அந்த சட்டங்கள் எல்லாமே ஆர்டிகல் 200 படி ஆளுநருடைய சைன் இல்லாம அவருடைய ஏற்பு இல்லாம தான் சட்டமாயிடுச்சா? அப்ப இந்த விஷயத்தை எதுக்காக கேட்க வராங்கன்னு சொன்னா, இந்த 10 மசோதாக்களை நம்ம ஆளுநர் ஒப்புதலே இல்லாம நம்ம இன்னைக்கு தமிழ்நாடு அரசு இன்னைக்கு நிறைவேற்றிருக்காங்க. அப்ப நீங்க இத்தனை சட்டங்கள் எல்லாமே நீங்க ஆளுநர் ஒப்புதல் இல்லாம நிறைவேற்றிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கறாங்க. 12வது 13வது கேள்வியை பொறுத்த வரைக்கும் இதை எப்படி ஜனாதிபதி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா, ஒரு சட்ட சிக்கல் வருது அப்படிங்கிற பட்சத்துல அந்த சட்ட சிக்கல் இந்தியாவினுடைய அரசியலமைப்பு பற்றி வரக்கூடிய நேரத்துல இந்த ஒரு வழக்கு பொறுத்த வரைக்கும் 2 நீதிபதிகள் சேர்ந்து தான் தீர்ப்பையே கொடுத்திருக்காங்க. பல்கலைக்கழகத்தோட முதல்வரா அந்த மாநிலத்தோட முதலமைச்சரே இருப்பாருன்னு சொல்றதா இருக்கட்டும், அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அந்த 10 மசோதாக்களுக்குமே கவர்னரோட ஒப்புதலே இல்லாம அந்த 2 நீதிபதிகள் தான் தன்னிச்சையாக அந்த ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த மாதிரி இந்தியாவினுடைய அரசியலமைப்பை எதிர்த்து ஒரு விஷயம் வரக்கூடிய நேரத்துல 5 ஜட்ஜஸ் இருக்கக்கூடிய ஒரு பெஞ்ச் அரேஞ்ச் பண்ணி அதுல நீங்க இந்த ஒரு விஷயத்தை விவாதிச்சிருக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு குடியரசுத் தலைவர் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நடைமுறையில் இருக்கக்கூடிய சட்டத்துக்கு மட்டும் தானா, இல்லாட்டி ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டங்கள் இனிமே புதுசா வரக்கூடிய சட்டங்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு தீர்ப்புகளை நீங்க வழங்குவீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்டிருக்காங்க. 14வது கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு நார்மலாவே மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஏதாவது பிரச்சனை இல்ல விவகாரம் வரும்போது ஆர்டிகல் 131 கீழே சிறப்பு வழக்கு தொடுக்கணும், இதான் முறை. இதை தவிர்த்து இதை பண்ணாம உச்சநீதிமன்றம் இந்த அதிகார வரம்பை பயன்படுத்துறதுக்கு அரசியல் சட்டம் ஏதாவது தடுக்குதா அப்படின்ற மாதிரி கேள்வியும் இதுல கேட்டிருக்காங்க. ஜனாதிபதி கேட்டிருக்கக்கூடிய 14 கேள்விகளுமே இதுதான். இந்த 14 கேள்விகளையும் நீங்க பார்க்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு என்ன புரியும் அப்படின்னு சொன்னா, ஜனாதிபதி பாஜகவினுடைய தூண்டுதல்ல கேட்கப்பட்டிருக்காங்க. அதாவது எப்படி ஒரு மாநில அரசாங்கத்துக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னா உடனே அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆளுநர் அந்த மாநில அரசாங்கத்தை எதிர்த்து பாஜகவுக்கு செயல்படுவாங்களோ, அதே போல இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய பாஜகவினுடைய பிரதிநிதி போல இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்றத்தில் இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்டிருக்காங்க. இந்த கேள்விகளை கேட்டனால தான் உடனடியாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இந்த மாதிரி உச்சநீதிமன்றத்தினுடைய விஷயங்கள்ல இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர் செயல்படுறது தப்பு, இது இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தையே குலைக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான கருத்தையும் சொல்லியிருக்கிறார். இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பாதுகாவலனாக என்றைக்குமே உச்சநீதிமன்றம் இருக்கும் அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.